யாரும் வந்து பார்க்கல. நாங்கள் போனால் கூட அவங்க நின்று பேசணும், அப்படி தூரமாக நின்று பேசணும் அவங்க கையில். இவர் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுறாரு, கேட்குறாரு என்னம்மா குறை, இன்னும் என்ன தேவைன்னு தான் கேட்குறாரு எங்களை. உதயநிதி அண்ணா வந்தாரு, ஸ்டாலின் சார் வந்திருக்காரு, எங்களுக்கு நல்லதான் செய்யறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி சைடு வந்து 10 வருஷம் குப்பை இருந்தது, போன ஆட்சியில யாரும் எடுக்கல, சட்டையும் பண்ணல. இந்த வாட்டி அவங்க வந்தாங்க, நல்லா கிளீன் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா கிளியரா இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இந்த ஒயின் ஷாப் மூவ்னா எங்களுக்கு நல்லது, அது மட்டும் தான் இப்ப நடக்கணும். ஏன்னா குப்பை இருந்தாலும் எங்களால சமாளிக்க முடியுது, குடிகாரங்களை வச்சு எங்களால சமாளிக்க முடியல. ஏன்னா அதுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் போகுது, இப்ப வருமானமும் எதுவும் கிடையாது. சோ அதனால கவர்மெண்ட் ஆச்சுங்க அது நடவடிக்கை எடுத்தா கொஞ்சம் நல்லது. லாக்டவுன்ல லாக் பண்ணி தான் இருந்தது. ஆனா பிளாக்ல விற்கிறவங்க வித்துட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உதயநிதி அண்ணா ரொம்ப சொல்லவே முடியாது, வார்த்தைகளே இல்லை. உதயநிதி அண்ணாவுக்கு ரொம்ப மிக்க நன்றி. ஏன்னா பின்னாடி சைடு வந்து யாருமே கால் வச்சு யாரும் பார்க்க மாட்டாங்க, அவர் உள்ள வந்து பார்த்து உடனே இதெல்லாம் கிளீன் பண்ணி ஆகணும்னு சொன்னாரு. எங்களுக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு அண்ணாவை பார்த்து. நன்றி சார், நன்றி தெரிவித்துக்கிறவங்களதான். அது ரொம்ப ஒண்ணுமே சட்டம் கூட பண்ணல. எங்களை இருக்கிறாங்களா செத்தாங்களா பழிச்சாங்களான்னு கூட யாரும் வந்து எட்டி பார்க்கல. இந்த வாட்டி நினச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு செய்கிறாரு. அதனால அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். நாங்கள் எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு இந்த 4000 ரூபான்றது ஒரு உதவி தான். எங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்னும் இப்போ திடீர்னு ஒரு வாரம் லாக்டவுன் போட்டாங்க, அந்த 2000 ரூபாய் கூட பத்தாது. ஏன்னா அரிசி பருப்பு எல்லாம் இது பாருங்க, முந்தானத்து வரைக்கும் 1 கிலோ தக்காளி 20 ரூபாய், இன்றைக்கி போய் பாருங்கள் 50 ரூபாய் தக்காளி, வெங்காயம் 50 ரூபாய். இந்த மாதிரி எங்கே வந்து நடுத்தர மக்கள் எப்படி குடும்பம் பண்ணுவாங்க? இந்த மாதிரி ரொம்ப சிக்கலுங்க இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அவர் பார்த்து கவனித்து எங்களுக்கு செஞ்சாருன்னா இன்னும் போதும். 365 நாள் வருஷ கணக்கில் காவா அடுப்பு, எந்த சந்துக்கு போனாலும் காவா அடுப்பு எப்போவுமே. கீழ் வீட்டில் கூட எல்லா வீட்டிலும் அடுப்பு இருக்கும். அவங்க பணம் கொடுத்து காசு கொடுத்து அடுப்பு எடுக்க சொல்லுவாங்க. மெயின்லலாம் அடுப்பு. இப்போ அவர் வந்ததுலேருந்து மெயினில் அடுப்பு இல்லை, வீடுகளில் அடுப்பு இல்லை. பின்னாடி எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணியிருக்காரு, அவங்கெல்லாம் காவெல்லாம் நல்லா போட்டு இருக்கிறாரு, இவன் நல்லா செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன 10-15 வருஷமாக வந்து எங்கள் பின்பக்கம் ஹவுசிங் போர்டு வந்து சுத்தம் பண்ணுறதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கண் பார்வை பார்த்து திருப்பி மறுநாள் வந்து தொடர்ந்து 3 நாள் வந்தாப்பில் அங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்குது, பசங்க ஆரோக்கியம், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, நல்லபடியாக போயின்னு இருக்குது. அவர் வந்ததுலேருந்து இதே தொடர்ந்து நீடிச்சா எங்களுக்கு நல்லது. நாங்கள் நேருக்கு நேரம் எங்கள் ஃப்ரெண்டுமா பார்த்தோம், ஒரு அண்ணன் தம்பியாக எங்கள் ஃப்ரெண்டுமா எங்ககிட்ட நல்லா பேசினாரு. இன்னும் குறை என்ன நிறைய இருக்குதுன்னு கேட்டார். நாங்களும் அதெல்லாம் சொன்னோம், இந்த மாதிரி இந்த குறை இருக்குது சார், இந்த மாதிரி இருக்குது, எங்களுக்கு இந்த குப்பை இல்லைங்க, ரொம்ப ஸ்மெல்லு வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதனால உடம்பு சரியில்லாமல் ஆகுது, இதெல்லாம் நாங்கள் கேட்டோம். அவர் உடனுக்குடனே செஞ்சு கொடுத்தாரு. நாங்கள் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறோம், ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் அவரும் பழகுறாரு. பெரிய பணக்காரங்க வர்றாங்க, கட்சி தலைவரங்க வர்றாங்கன்னு ஆடம்பரம் அவர்கிட்ட இல்லை. நடுத்தர மக்களாக அவர் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுறாரு. அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். யாரும் வந்து பார்க்கல. நாங்கள் போனால் கூட அவங்க நின்று பேசணும், அப்படி தூரமாக நின்று பேசணும் அவங்க கையில். இவர் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுறாரு, கேட்குறாரு என்னம்மா குறை, இன்னும் என்ன தேவைன்னு தான் கேட்குறாரு எங்களை. இப்போ கொஞ்சம் விடிவு பிறந்தது தான் நாங்கள் சொல்கிறோமே ஓப்பனாகவே. இப்போ கொஞ்சம் விடிவு பிறந்திருக்குது எங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் பிறக்கணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். வேலை இல்லாதவங்க வேலை கொடுங்க, வீடு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒன்று நிரந்தரமாக எதனாச்சும் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுங்க, ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு ரேஷன் கார்டு இது பண்ணி கொடுங்க, அதுதான் நாங்கள் கேட்குறோம். மட்டும் அம்மா கட்சிக்காரங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, எங்களுக்கு வந்து கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. காவா அடுப்பான கூட பார்த்துன்னே போவாங்க கண்டி. எதுவுமே 10 வருஷம் இல்லை, அதுக்கு மேலேயே சொல்லலாம். யாருமே எங்களை சட்டம் பண்ண மாட்டாங்க. இப்போ தம்பி வந்ததும் எங்களுக்கு நல்லா செய்கிறாரு. நாங்கள் கேட்க முன்னாடியே வீட்டு வாசல் முன்னாடியே வந்து நிற்கிறாரு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள். அவர் வந்து பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் மனத்தாழ்மையாக இல்லாதவங்க ஏழைங்க ரொம்ப நேசிக்கிறாரு, அன்பாக பேசுகிறாரு, குழந்தைங்க கை கொடுத்தா கூட கொடுக்குறாரு. இப்போ இருக்கிற கொரோனாவில் யாருமே வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க.
அவர் உடம்ப கூட பொறுப்பேற்றாமல் வந்து பார்க்குறாரு, வீடு வீடாக வந்து பார்க்குறாரு, தெருவாக வந்து பார்க்குறாரு. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி எம்எல்ஏ எங்களுக்கு கிடைச்சது பெருமையாக இருக்குது எங்களுக்கு. இப்படியே அவங்க அப்பா எப்படி குளத்தூரில் செஞ்சாரோ அதே மாதிரி இந்த தொகுதியில் எங்களுக்கு எல்லாம் அவர் செய்யணும். எங்களுக்கு அவர் என்ன முதலமைச்சராக கூட வரலாம், இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த தொகுதியில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எந்த ஒரு எம்எல்ஏ வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்லம்மில் போய் போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து அவர் வந்து ஒரு இதில் போய் குப்பையில் போய் மக்களுக்கு என்ன குறை இருக்குது, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது வந்து அவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்களை கேட்டுருக்காரு. ப்ராப்ளம்ஸ் எல்லாமே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்க உங்களுக்கு, என்ன எங்கள் குறையெல்லாம் சொன்னதும். ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு இது வரைக்கும். ஒரு எம்எல்ஏ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்லம்மில் போய் சுற்றி அவர் மழை பெஞ்ச கூட மழையிலையும் வந்து எங்களை குறை கேட்டிருக்காரு. அதனால் வந்து ஃபியூச்சரில் வந்து அவர் சிஎம் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஆனால் இந்த தொகுதி வரைக்கும் எப்பவுமே வந்து தளபதி ஐயா தான் பார்த்துன்னு இருந்தார். இப்போ அந்த உதயநிதி சார் பண்ணுறதுல வந்து கண்டிப்பாக அந்த அவர் தான் இந்த வாட்டியும் சிஎம் ஆகிற வாய்ப்பு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த முதல்வர் நீங்கள் தேர்ந்தெடுக்க கண்டிப்பாக இந்த தொகுதியில் இருந்தில்ல எல்லா இதுவும் அப்படி தான் நினச்சின்னு இருக்காங்க. அடுத்த சிஎம் உதயநிதி கண்டிப்பாக உதயநிதி தான் வருவார் அவர். அதுதான் சார். இந்த தொகுதியிலும் கிடைக்காத ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் நல்ல. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச லக் அவர், எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் மாதிரி அவர். ஏன்னா மக்கள்கிட்ட அவரே நேராக வந்து பார்த்துட்டு எங்கன்னா குறை இருக்குதுன்ட்டு அவர் எங்ககிட்ட வந்து குறை கேட்டு பண்ணிகிட்ருக்காரு. எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அது. அவர் வரும்போது நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிஷியன் பர்சனாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக தான் வந்தார். சாதாரண ஒரு மக்களுக்குள்ள என்ன குறை இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வந்து பேசிட்டு என்னங்க என்ன பிரச்சனைங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது மாதிரி தான் அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. எங்களில் ஒருத்தர் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு அவர். இந்த சினிமாவில் ஒரு அரசியல் அது மாதிரிலாம் கிடையாதுங்க. எங்களில் ஒருத்தர் மாதிரி தான் வந்து நடந்து பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஆனால் சூப்பர் பர்சனுங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஃபியூச்சரில் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம் அவர் தான் வரணும்னு எங்களோட. இல்லைங்க, இந்த எப்போ பாரு இந்த ஹவுசிங் போர்டில் பார்த்தோன்னா சாக்கடை தண்ணி பயங்கரமாக ஓடுங்க. இந்த குப்பை ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கூலில் போகும்போது நிறைய பேர் வந்து கால் ஸ்லிப்பாக எல்லாம் கீழே விழுந்துருக்காங்க. எங்களால் சாப்பிட முடியாது. ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் 5th ஃப்ளோர் 4th ஃப்ளோர் வரைக்கும் வந்து அந்த ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்கும். ரெஸ்ட் ரூம் போகிற தண்ணியும் வாஷ் பண்ணுற தண்ணி எல்லாமே வந்து பைப் உடச்சி டைனேஜ் பைப்லாம் பண்ணுவோம். அவர் இது உள்ளே போய் பண்ணியிருக்காருன்னா அவ்வளோ ஒரு டீசென்ட் பார்க்காம எதுவும் பார்க்காம நம்ம மக்கள்டா நமக்காக வந்து இறங்கி செய்யலான்டான்ட்டு அந்த மாதிரி வந்திருக்காரு. சொல்லப்போனால் கோல்டன் கோல் மாதிரி அடிச்சிருக்காரு அவர். சூப்பராக பண்ணுறாரு அவர். ஃபியூச்சரில் வருவார் எனக்கு தெரிஞ்ச. அதுதான் எங்களோட ஆசை. இந்த ஹவுசிங் போர்டு பொறுத்தவரைக்கும் குப்பை தான் மெயினாக இருந்ததுனால அந்த குப்பை க்யூர் பண்ணதில் நல்லா இருக்குது. மக்களில் கொஞ்சம் பயனாக இருக்குது. அந்த குப்பையினால நிறைய வியாதியெல்லாம் வர்றதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. மெயினாக குப்பை தான் அந்த ஹவுசிங் போர்டு. நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு யாருமே வந்து ப்ராப்பராக பண்ணதில்லை. பட் இவர் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து உள்ளெல்லாம் போயிருக்கு நல்லா க்ளீனாக பக்காவாக பண்ணியிருக்காரு. இந்த ஏரியா கூட இப்போது நல்லா ரீசெண்டாக இருக்குது அவர் வந்ததுலேருந்து. அதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கெல்லாம் ஃபுல்லாக காவாவா பைப் லைன் இல்லாமல் ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. பட் இந்த அளவுக்கு எந்த ஒரு மினிஸ்டருமே உள்ளே என்ட்ராகி பார்த்ததே இல்லை. இவர் தான் 3 வாட்டி வந்து பார்த்துருக்காரு. பட் கிளியராக பக்காவாக பண்ணியிருக்காரு. வேறு எதனா கோரிக்கை நீங்கள் வச்சுருக்கீங்களா அவருக்கு? வேறு கோரிக்கை ஒன்றும் இல்லையா, நல்லா தான் பண்ணுறாரு. சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. அவர் ஏழைங்களுக்கு அரிசி பருப்பெல்லாம் கொடுக்குறாரு. தடுப்பூசி இலவசமாக போட சொல்கிறார். இப்போ ப்ரைவேட்டில் போனோம்னா குறைஞ்சது ஒரு 500 to 2000 வரைக்கும் கேட்குறாங்க. பட் அவர் ஃப்ரீயாக போடுறேன்றாரு. நிறைய பண்ணுறாரு. இன்னும் எதிர்பார்க்குறோம் பண்ணுவாருன்னு. அதுதான்.